ஹாய், வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஆவாரம் பூ கூட்டு தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு ஆவாரம் பூ ஒரு கட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இதிலேருந்து ஒரு பூவை எடுத்துட்டு அது உள்ளார பெட்டல்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த பூவு இதெல்லாம் மட்டும்தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். மற்ற இது எதுவும் எடுக்க தேவையில்லைங்க. அந்த பூவோட இதழ்களை மட்டும் நம்ம இந்த மாதிரி பறித்து எடுத்துக்கலாம். இதை தான் நம்ம சமைக்க யூஸ் பண்ணுறோம். இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு பூ கிடச்சிருக்கு. இப்போ இது வாஷ் பண்ணி வச்சுக்கலாங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் இந்த கப்பால் ஒரு கப்பு பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி அலசி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போது அதில் மறுபடிக்கும் தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போது குக்கரோட லிட்டை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்டவ்வில் எடுத்து வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சதுக்கு அப்புறமா அதே அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பும் சீரகமும் சேர்த்து பொரிய விட்டுடலாம். பொரிஞ்சதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கூடவே பூண்டு பல் இடித்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை வதக்கி விட்டுறலாம். வதக்குனதுக்கு அப்புறமா 2 மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் சேர்த்துட்டு இப்போ அதையும் வதக்கி விட்டுறலாங்க. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதையும் வதக்கி விட்டுறலாம். நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி தாங்க. அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ தக்காளியை வதக்கி விட்டுறலாம். தக்காளி நல்லா மசிய வந்ததுக்கு அப்புறமா இதில் குழம்பு மிளகாத்தூள் இந்த ஸ்பூனால் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுறலாம். வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம அலசி வச்சுருந்தோம்ல ஆவாரம் பூவு, இப்போ அந்த பூவை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே இந்த பூவை ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி வதக்கும் பொழுது இந்த பூ இதுலேயே பாதி அளவுக்கு வெந்து வந்துருங்க. வதக்குனதுக்கு அப்புறமா இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். இது கொதித்து வந்ததுமே அந்த பூ நல்லா வெந்து வந்துடுங்க. 2 நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம வேக வச்சுருந்தோம்ல பாசிப்பருப்பு, அதை சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு ரொம்ப கொலைய வேகக்கூடாது, மலர்ந்து வந்தால் போதும். அந்த அளவுக்கு ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த பருப்பை சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. 1 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதித்ததுக்கு அப்புறமா கொத்தமல்லி இலையை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆவாரம் பூ கசப்பே இருக்காது. இந்த மாதிரி செய்யும் பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதத்து கூடலாம் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.